பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் தாய்லாந்திலிருந்து கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நேற்று மாலை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் இந்திய பிரதமரை அந்நாட்டு அமைச்சர்கள் சிலர் வரவேற்றனர். இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு இந்திய பிரஜைகள் பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்திருந்தனர். அங்கு பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்திய பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் இந்நாட்டு கலாசார பாரம்பரியமிக்க நூல் பொம்மை கண்காட்சியை மோடி பார்வையிட்டார். இந்திய பிரதமரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று முற்பகல் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வில் குதிரைப்படையினர் வழிச்செல்ல இந்திய பிரதமர் சுதந்திர சதுக்க வளாகத்திற்கு வருகை தந்தார். விஜயம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள். அயல் நாட்டு நண்பரான இந்திய பிரதமரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவேற்றார். අනුතුරුව දෙරටේ ජාතික ගීතවාදනය කෙරුණා. இருநாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டதன் பின்னர் 19 மரியாதை வெட்டுக்கள் இந்திய பிரதமருக்காக தீர்க்கப்பட்டன. இலங்கை இராணுவத்தின் மரியாதை அணிவகுப்பு இந்திய பிரதமருக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வைபவம் இப்பொழுது கொழும்பு 7 இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகியோருக்காக பிரபுக்களுக்கான நினைவுச் சின்னங்கள் அதன் பின்னர் வழங்கி வைக்கப்பட்டன. இரு நாட்டு தலைவர்களுக்கும் வருகை தந்திருந்த இரு நாட்டு முக்கியஸ்தர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். மிகவும் எளிமையான முறையில் அபிமானத்தோடு இந்திய பிரதமரை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை உட்பட உயர்மட்ட குழுவினரையும் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்பார்கள். விஜயம் அமைந்திருக்கின்றது. ඉන්දියාව ශ්‍රී ලංකාව ලෝකයේ කැපී පෙනෙන භූමියක පිහිටන්ඩ රාජ්‍ය සෞඛ්‍ය අංශ ප්‍රමුඛ කරගත්